சென்னையிலேருந்து அதிரப்பள்ளி வந்தோம் பாருங்கள். ஸ்ப்ளெண்டரில் தான் வந்திருக்கோம். நிறைய பேர் இருக்காங்க 100 சிசிக்கு அதான் 100 சிசி 150 சிசி வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. எடுத்து 1000 சிசி வண்டி தான் எடுத்துகிட்டு வரணும். இந்த 100 சிசி வண்டிலாம் போகாது, எங்கேயாவது ரிப்பேர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் 100 சிசி வண்டி தான் எடுத்துகிட்டே வர மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் தப்பு. எல்லா வண்டியுமே போகும். அவரவருக்கு அவரவர் வண்டி தான் நம்பிக்கை. வண்டி மேலே வச்சிங்கன்னா கண்டிப்பாக வண்டி போகும். உங்களை எங்கேயும் கையெல்லாம் விடாது. நாங்கள் குறைஞ்சி இப்போ ஒரு 800 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். கேரளா, வயநாடு எல்லா இடமும் போயிடுச்சு வண்டி. ஆனால் எங்கேயும் இது வரைக்கும் நிற்கலை. மைலேஜ் கூட 80-90 வருது இங்கே. அதனால் இந்த 100 சிசிக்கு மேலே உள்ள வண்டியெலாம் எடுத்துகிட்டு, அதான் உள்ள 150 சிசிக்குள்ளே உள்ள வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றதெல்லாம் யோசிக்காதீங்க. எல்லா வண்டியுமே எடுத்துருவாங்க. சூப்பர் எக்ஸலாக இருந்தாலும் சரி, நம்ம வண்டி நமக்கு கிங்கு தான் எப்போவுமே. அதனால் நான் டியூக் வாங்கினா தான் நான் ரைடு போவேன், ஆர்சி வாங்கினா தான் நான் ரைடு போவேன், நான் ஓட்டினா 300 சிசி வண்டியை தான் நான் எடுத்துகிட்டு ரைடு போவேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. 100 சிசி வண்டி நம்மளுக்கு போகணும்னு தோணுச்சா நான் எடுத்துகிட்டு வந்துடணும். பார்த்துங்க, இது எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த வண்டியிலையும் நாங்கள் 800-900 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் அப்படின்னு. நீங்கள் அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தால் கூட உங்களுக்கு செலவு ரொம்ப அதிகம். இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப செலவு கம்மி. நல்லாயிருக்கு, ஓட்டவும் நல்லாயிருக்கு. இங்கன்னா நம்ம 100-200 போகிறோம். மழை ஃபுல்லாக மழை பகுதி தான். நம்ம 100-200 போகிறோம். நம்ம போகிறது 50-100. சரி பார்ப்போம்.